ஒரு நாள் காலையில சகஜமா தூங்கி முழிச்சிட்டு எந்திக்கிங்க. எந்திரிச்சு பார்த்தா இன்னும் இருட்டா தான் இருக்கு. சூரியன் இன்னும் உதயமாகல. சரி, சீக்கிரம் எந்திரிச்சிட்டோமோன்னு நினைச்சு டைம் என்னன்னு உங்க மொபைல் எடுத்து பாக்கீங்க. மணி என்னன்னு பார்த்தா காலை 8 மணின்னு காட்டுது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா வானம் இன்னும் இருண்டு போய் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நீங்க நோட் பண்றீங்க. நீங்க மட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்க்கல, உங்களை மாதிரியே எல்லா மக்களுமே வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்துட்டு பதட்டமான நிலையில இருக்காங்க. அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சூரியன் நிரந்தரமா மறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நியூஸ் சேனல்ஸை செக் பண்ணி பாக்கீங்க. பார்த்தாதான் தெரிய வருது சூரியன் நிஜமாவே நிரந்தரமா மறைஞ்சிட்டுன்னு. இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மைக்கும் ஒரு நாள் நடந்துச்சுன்னா பூமிக்கு என்ன ஆகும்? சூரியன் நிரந்தரமா மறைஞ்ச உடனே பூமி ஐஸ் கட்டி மாதிரி உறைந்து போயிருமா? இல்லனா பூமி நார்மலா தான் இருக்குமா? சூரியனே இல்லாத பூமியில உயிரினங்களால வாழ முடியுமா? மனிதர்களோட நிலைமை என்ன ஆகும்? சூரியன் நிரந்தரமாக மறைந்தால் என்ன ஆகும்? இப்போ திடீர்னு சூரியன் நிரந்தரமா மறைஞ்சு போச்சுன்னா நம்மளால அதை உடனே நோட் பண்ணவே முடியாது. ஏன்னா சூரியன்ல இருந்து லைட் டிராவல் பண்ணி பூமியை ரீச் பண்றதுக்கே 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகும். அப்போ சூரியன் மறைஞ்ச முதல் 8 நிமிடங்களுக்கு சூரியன் மறைஞ்சதே பூமியில இருக்கிற நமக்கு தெரியாம தான் இருக்கும். அப்போ சூரியன் மறைஞ்ச முதல் 8 நிமிடங்களுக்கு சூரியன் மறைஞ்சது கூட தெரியாம மக்கள் தங்களோட வேலையை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. குழந்தைகள்லாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம விளாண்டுட்டு தான் இருப்பாங்க. சூரியன் மறைஞ்ச முதல் 8 நிமிடங்கள் பூமியில எந்த பரபரப்பும் இல்லாம எந்த பதட்டமும் இல்லாம நார்மலா தான் இருக்கும். ஏன்னா சூரியன் மறைஞ்சதே முதல் 8 நிமிடங்களுக்கு நமக்கு தெரியாது. 8 நிமிடங்களுக்கு அப்புறம் நீல கலர்ல இருக்கிற வானம் திடீர்னு கருப்பா மாறும். நட்சத்திரங்கள்லாம் பகல்லே தெரிய ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட என்டையர் சோலார் சிஸ்டமே இருள் சூழ்ந்த ஒரு இடமா மாறும். நம்ம நிலவும் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறையும். அதுக்கு அப்புறம் நம்ம நிலவையும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நிலவே சூரிய ஒளியால தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம பூமி இருட்டா மட்டும் மாறாது. சூரியனோட ஈர்ப்பு விசையால சூரியனை சுத்திட்டு இருந்த பூமி சூரியன் மறைஞ்சதும் சூரியனோட ஈர்ப்பு விசை இல்லாம பூமி சூரியனை சுத்துறதை ஸ்டாப் பண்ணிட்டு நேர் கோட்டுல இந்த அண்டத்தோட இருட்டுல டிராவல் பண்ணும். சூரியன் மறைஞ்ச உடனேலாம் பூமி குளிர்ந்து ஐஸாலாம் மாறாது. சூரியன் மறைஞ்ச அடுத்த 24 மணி நேரத்துக்கு பூமியோட நிலப்பரப்புல இருக்கிற வெப்பம் பூமி உடனே குளிர்ந்து போகாம பாதுகாத்துக்கும். ஆனா சூரியன் மறைஞ்சதும் முதல்ல பாதிக்கப்படுறது செடிகளும் மரங்களும் தான். செடிகளும் மரங்களும் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமா தான் தங்களுக்கான சாப்பாடை அதுங்க உருவாக்கிக்கும். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்க சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி இல்லைன்னா அந்த ப்ராசஸ் நடக்காம செடிகளும் மரங்களும் தங்களுக்கான சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ண முடியாம செடிகளும் மரங்களும் நாட்கள் போக போக செத்து போயிடும். சூரியன் மறைஞ்ச ஒரு வாரம் கழிச்சு பூமியோட டெம்பரேச்சர் -17 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிராப் ஆகும். கடல்கள்லாம் இப்போ வரைக்கும் ஐஸா மாறி இருக்காது, லிக்யூட் ஸ்டேட்ல தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்திலேயே நிறைய செடிகளும் மரங்களும் செத்து போயிருக்கும். செடிகளும் மரங்களும் செத்து போயிட்டாலே அங்க ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகும். மரங்கள் தான் மற்ற உயிரினங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ மரங்கள் செத்து போயிட்டுனா இன்டைரக்டா மற்ற உயிரினங்களையும் அதை அஃபெக்ட் பண்ணும். அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்லேயே இருக்கு. ஆனால் மரங்களும் செடிகளும் செத்து போயிட்டுனா மற்ற உயிரினங்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணும்? 2 வாரங்கள் கழிச்சு பூமி ஒரு ஃப்ரீசர் மாதிரி ஆயிருக்கும். பூமியோட டெம்பரேச்சர் -29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கும். ஸ்னோஃபால்லாம் இல்லாமல் இருந்த தமிழ்நாடு மாதிரி பகுதிகள் கூட ஐஸும் ஸ்னோவும் நிறைஞ்சிருக்கும். சின்னதாக இருந்த குளம் குட்டைகள்லாம் ஐஸா மாதிரி கல் மாதிரி இருக்கும். எந்த மிருகங்கள்லாம் மரங்கள் செடி கொடிகளை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சோ அந்த மிருகங்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் பசிச்சு இறந்து போயிடும். அந்த மிருகங்களை வேட்டையாடி திங்கிற மற்ற மிருகங்களும் பசி பட்டினி இறந்து போயிடும். இந்த வீக் 2 முடிகிற டைம்ல மனிதர்கள் உயிரோட இருக்கிறதே பெரிய சவாலா மாறிடும். 3வது வாரத்துல பூமியோட டெம்பரேச்சர் -40 டிகிரி செல்சியஸ் தொடும். கடல்களோட மேற்பகுதி மட்டும் ஐஸால ஃபில் பண்ணப்படும். ஆள் கடல்ல இன்னும் தண்ணி லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். இந்த டைம்ல கம்ப்ளீட்டா செடி கொடிகள்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அதை நம்பி இருக்கிற உயிரினங்களும் அழிஞ்சிருக்கும். 3வது வாரம் முடிகிற டைம்ல நல்ல ஷெல்டர்லையும் சாப்பாடையெல்லாம் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மனிதர்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷெல்டரும் உணவும் இல்லாத மனிதர்கள் இறந்து போயிருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் பூமியோட டெம்பரேச்சர் -43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிராப் ஆயிருக்கும். கடல்களோட மேற்பகுதி மட்டும் இல்லாம அதுக்கு கொஞ்சம் கீழேயும் ஐஸ் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு மாதம் முடிகிற டைம்ல பூமி ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி கட் ஆகி இருக்கிற எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பூமியில ஒரு வெளிச்சம் கூட இல்லாம இருண்டு போயிருக்கும். 2 மாதங்களுக்கு அப்புறம் பூமியோட டெம்பரேச்சர் -53 டிகிரி செல்சியஸ் தொடும். இப்போ ஓஷன்ஸ்க்கு கீழே ஐஸ் ரொம்ப பெனிட்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சம்
மிச்சம் இல்லாமல் ஓஷன் பிளாங்க்டான் இது கூட அழிஞ்சு போயிருக்கும் இந்த டைமில். இந்த ஓஷன் பிளாங்க்டான், இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் தான் பூமியில் இருக்கிற 50% ஆக்சிஜனுக்கு மேலே இதுங்க தான் உருவாக்குதுங்க. இப்போ என்னதான் செடி கொடிகளும் இல்லாமல் ஓஷன் பிளாங்க்டானும் இல்லாமல் ஆக்சிஜன் சப்ளை கம்ப்ளீட்டாக கட் பண்ணப்பட்டாலும் மிச்சம் உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு தேவைப்படுகிற ஆக்சிஜன் பூமியோட அட்மாஸ்பியரில் இருக்க தான் செய்யும். ஆனால் நாட்கள் போக போக இந்த ஆக்சிஜன் லெவலும் ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகும். 3 மாதங்களுக்கு அப்புறம் பூமியோட டெம்பரேச்சர் -62 டிகிரி செல்சியஸ் தொடும். இந்த டைமில் பூமியோட நிலப்பகுதி ஒன்று விடாமல் ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். 4 மாதங்களுக்கு அப்புறம் ஓஷன்ஸே ரொம்ப டீப்பாக ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். மிச்ச மனிதர்கள் உயிர் வாழணும்னா ஆர்டிஃபிஷியல் ஏதாச்சும் ஈட்டை கிரியேட் பண்ணி அந்த ஈட் மூலியமாக மட்டுமே தான் அவங்களால வாழ முடியும். இல்லைனா அந்த மனிதர்களும் இறந்து போயிடுவாங்க. இந்த டைமில் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு யாராலையுமே வர முடியாது. எல்லாரும் அண்டர் கிரவுண்டில் மட்டுமே தான் உயிர் வாழ முடியும். ஏற்கனவே அவ்வளோ ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஈட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஈட்டில் வாழ்கிறவங்களால மட்டுமே உயிரோடு இருக்க முடியும். மற்ற எல்லாருமே ஒருத்தர் விடாமல் இறந்து போயிருப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் பூமியோட டெம்பரேச்சர் -70 டிகிரி செல்சியஸை தொடும். இந்த டைமில் மேக்சிமம் மனிதர்கள் இறந்து போயிருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் தான் மனிதர்கள் அங்கே இங்கன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களும் இறந்துருப்பாங்க. 100, 200 இந்த மாதிரி நம்பர்ஸில் மட்டும் மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மனித இனமே அழிஞ்சு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் அழிஞ்சு பூமி உயிர்களே இல்லாத ஒரு இடமா இருக்கும். எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிருந்தாலும் நம்ம பூமியோட கோர் ஆழ்கடலில் இருக்கிற தண்ணியை லிக்விட் ஸ்டேட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் என்னதான் கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தாலும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் எர்த்தோட கோரும் கூல் ஆகி எர்த்தோட கோர்லேயும் ஈட் இல்லாமல் எரிமலைகள்லாம் ஸ்டாப் ஆகி நம்ம பூமி இறந்த நிலைக்கு போகும். அழகான கடல்களையும் பச்சை பசேல்னு மரங்கள் செடி கொடிகளையும் அதில் அழகான உயிரினங்களையும் கொண்ட பூமி தன்னோட அழகான கடல்களை இழந்து செடி கொடிகளை இழந்து தன்னோட உயிரினங்களையும் இழந்து நம்ம பூமியோட இதய துடிப்பான கோரும் தன்னோட வெப்பத்தை இழந்து கூல் டவுன் ஆகி நம்ம பூமி இறந்த நிலைக்கு போகும். இது எல்லாத்துக்கு அப்புறம் நம்ம பூமி ஒரு கல் மாதிரி இறந்த பிணம் மாதிரி இந்த அண்டத்தில் மிதந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ நம்மளோட அழகான பூமி உயிரோடு இருக்கு. நீல வானத்தோடையும் பச்சை பசேல்னு அழகான மரம் செடி கொடிகளோடையும் அழகான கடல்களோடையும் அற்புதமான உயிரினங்களோடையும் நம்ம பூமி இப்போ உயிரோடு இருந்துட்டு இருக்கு. நம்ம பூமி நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளை சுமந்துட்டு இருக்கு. நமக்கு சாப்பாடு கொடுக்குது. ஸ்பேஸ்லேருந்து வர ஆபத்தான ரேடியேஷன்ஸில் இருந்து நம்மளை ஒரு தாய் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கு. நமக்காண்டி இவ்வளோ பண்ணுற நம்ம பூமிக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம்? ஆறுகள், கடல்கள், நிலங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் மாதிரியான குப்பைகளை போட்டு நம்ம பூமியை நம்மளே ஆபத்தான நிலைக்கு தள்ளிட்டு இருக்கோம். அதனால நம்ம எங்கே போனாலும் பிளாஸ்டிக் மாதிரியான குப்பைகளை நம்ம பூமியில் போடாமல் நம்மளை எப்போவுமே சுமந்துட்டு இருக்கிற நம்ம பூமிக்கு நம்ம பாரமாக இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பூமியை பாதுகாப்போம்.